அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு வற்றாத கடலும் வற்றும் என்று சொல்வார்கள். புதனின் ஆட்சி வீடும் உச்ச வீடுமாக இருக்கக்கூடிய கன்னிராசியில் மிகவும் வலுவாக மங்களக்காரகர் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் சஞ்சரிக்கும் போது, அதே சமயம் சுக்கிரனின் ஆட்சி வீடும் சனியின் உச்ச வீடுமாக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கு மாறுவதால் நிச்சயமாக மிக சிறப்பான மாற்றம் உறுதியாகவே செவ்வாயின் அமைப்பால் மீனராசிக்காரர்களை தேடி வரும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருப்பவர்தான் மங்களக்காரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய். அவர் பொதுவாகவே ஜென்மம், அஷ்டமம், அர்த்தாஷ்டகம் மற்றும் விரயம் போன்ற இடங்களில் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தர இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட, இந்த வேளையில் அவர் சப்தமத்தில் சஞ்சரிப்பதை காட்டிலும் அஷ்டமத்திற்குள் செல்வதால் பல தடைகளை விலக்கி பொறுப்புடன் செயல்படக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் சுகஸ்தான இடங்களில் வலுப்படுத்துவதை காட்டிலும் சிறப்பான மாற்றத்தை 4, 8, 12 ஆகிய இடங்களில் விழிப்புணர்வுடன் செயல்படும் போது சிறப்பாக மாற்றி கொடுப்பார். ஏனென்றால் ராசிக்கு 2 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க செவ்வாய். ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்திற்கு வந்தாலும் கூட தனது பார்வையால் தனது சொந்த வீட்டை பார்ப்பதால் இந்த தருணத்தில் மிக சிறப்பான நல்ல மாற்றம் உண்டு. வாக்குஸ்தானத்தை பார்ப்பதால் வாக்குறுதிகளை செயல்படுத்துவதோடு மட்டுமல்லாது பண வரவில் இருக்கக்கூடிய அஷ்டம பாதிப்புகளையும் தடைகளையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே தகர்த்தெறிகிறார். ஏனென்றால் ராசியின் அதிபதியான குருவின் பார்வையும் மிக வலுவாக செவ்வாயின் மீது பதிக போகிறது. எனவே குரு மங்கள யோகமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் அஷ்டமத்தில் செவ்வாய் இருந்தாலும் அஷ்டம பாதிப்புகள், சிரமங்கள் போன்றவை முற்றிலுமாக கட்டுக்குள் இருக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல சிக்கல்களை உடன்பட கையாளக்கூடிய வலுவான சந்தர்ப்பம் கிடைப்பதால் பல சிக்கல்களுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பாக செயல்படக்கூடிய அற்புதமான ஆற்றலை உறுதியாகவே மங்களக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. பொதுவாகவே பூமிக்காரகன், மங்களக்காரகன், சகோதரக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்தில் வருவதால் உணர்ச்சி வசப்பட்டு அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல குழப்பம் நிறைந்த பணிகளை செய்து முடிப்பதற்கான சூழல் உருவாகலாம். ஆனால் இந்த வேளையில் அவர் அஷ்டமத்திற்குள் வந்தாலும் நிதானமும் பொறுமையும் பொறுப்புடன் செயல்படக்கூடிய சந்தர்ப்பமும் மீனராசிக்காரர்களுக்கு கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான சிரமம், சிக்கல் என்று இருக்கக்கூடிய பணிகளை நிதானத்துடன் மேற்கொள்வதால் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அடித்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், சிரமங்கள் போன்றவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைப்பதோடு இந்த தருணத்தில் அஷ்டமத்தில் இருந்தாலும் மிக விரைவில் உச்சம் பெற போகிறார், ஆட்சி பலமும் பெற போகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் செவ்வாய் அஷ்டமத்திற்குள் வந்தாலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட்டு பல புதிய மாற்றங்களை உருவாக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் புதனின் உச்ச வீடான சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதை காட்டிலும் சிறப்பான மாற்றம் இந்த வேளையில் நிச்சயமாக மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது பொதுவாகவே வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறார் செவ்வாய். நவ கிரகங்களிலே அவர் கொடுக்கக்கூடிய வீரம் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு ஆற்றல் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட மிக வலுவாக வீரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் வித்யாகாரகரான புதன், நீட்ச அதிபதியான புதன் உச்சம் பெறுவதால் விவேகத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்தாலும் கூட வீரமும் விவேகமும் ஒருங்கே சேரக்கூடிய இந்த வேளையில் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. குரு மங்கள யோகத்தின் காரணமாக திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல இனிமையான மங்களகரமான நிகழ்வுகளும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் காரிய தடை, சிரமம், சிக்கலின்றி எளிதில் கைகூடக்கூடிய அற்புதமான வேலையாக மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான
நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் தகர்த்தெறிவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் பல மடங்கு நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல காரியங்கள் அடுத்தடுத்து நிறைவாக கைகூடும் தருணமாக அமைந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது 2, 3, 11 ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறார். நவ கிரகங்களிலேயே எளிமை வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியான குரு மற்றும் சனி ஆகிய 2 கிரக நிலைகளுக்கு மட்டும்தான் சிறப்பு பார்வை பெற்றிருக்கக்கூடிய வேளையில் மற்றொரு கிரகம் சிறப்பு பார்வை பெற்றிருக்கிறது என்றால் அது செவ்வாய்தான். அப்படிப்பட்ட செவ்வாய் சிறப்பு பார்வையை 2, 3 மற்றும் 11 ஆகிய இடங்களில் செலுத்துகிறார். தனது சொந்த ராசியின் மீது மிகவும் வலுவாக சப்தம பார்வையை 2ஆம் பார்வையாக பார்க்கிறாருங்க. எனவே சப்தம பார்வையால் 2ஆம் இடத்தை பார்ப்பதால் பல வகையில் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் வலுப்பெறுவதால் அஷ்டமஸ்தானத்தில் அவர் அமர்ந்திருந்தாலும் கூட நுட்பமாக வார்த்தைகளை பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாது நுணுக்கமாக பல காரியங்களை செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய இனிமையான தருணமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே மீனராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான சிக்கல், சிரமம் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகுகிறது. அது மட்டுமல்லாது சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்தின் மீதும் பதிப்பதால் இந்த தருணத்தில் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பல்வேறு வகையான மனக்கசப்புகளும் சங்கடங்களும் நீங்கும். உறவு மேம்படும் தருணமாக அமைய போகிறது. லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை பார்ப்பதால் உறுதியாகவே துணிச்சலுடன் சிறப்பாக பல பணிகளை மேற்கொண்டு லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் மிக பெரிய அளவில் நிறைவாக கைகூடக்கூடிய அற்புதமான ஒரு தருணமாக இந்த வேளையை நிச்சயமாக மாற்றி கொடுக்கிறாருங்க. இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கைகூடுவதோடு தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரித்தாலும் மீனராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் உண்டு. உடல்நலத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உத்தியோகம், தொழில் ரீதியாக பணிச்சுமை அதிகரிக்கும், வேலைப்பளு அதிகரிக்கும். ஆனால் இவை அதிகரித்தாலும் கூட நிறைந்த ஆதாயத்தையும் தனலாபத்தையும் பெறக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் திட்டமிடுதலையும் நுட்பமாக பல விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய காரியங்களிலும் மிக பெரிய அளவிலான காரிய வெற்றியை உறுதியாக பதிவு செய்யும் தருணமாக அமைந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறையில் சிறு முயற்சி கூட நல்ல வாய்ப்பை இந்த வேளையில் எளிதில் பெற்று தருகிறது. அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகளை ஏற்படுத்தி கொடுப்பதால் இந்த தருணத்தில் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படக்கூடிய உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் வலுப்பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது விளையாட்டுத்துறை, விவசாயத்துறை, மருத்துவத்துறை, காவல்துறை போன்ற துறைகளில் தனது ஆதிக்கத்தை அதிகம் செலுத்தக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் அபரிவிதமான மாற்றம் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி அடுத்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும் தருணமாக இந்த வேளை அமையும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்.